இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாயிருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம். முதல்ல ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். இலங்கை தொடர்பில் புதிய பிரேரணை, இனமோதல் என்ற பதம் மீளவும் சேர்ப்பு. மனித உரிமை பேரவையில் பிரிட்டன் இன்று சமர்ப்பிக்கும் இலங்கை வாக்கெடுப்பை கோராது. இலங்கை தொடர்பில் பிரிட்டன் தலைமையிலான இணையரசுரணை நாடுகளினால் இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல், மனித உரிமைகளை மேம்படுத்தல் எனும் தலைப்பிலான புதிய பிரேரணையின் இறுதி வரையில் இனமோதல் என்ற சொற்பதம் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். சிறார் பாதிப்பு 8000 கடந்தது முறைப்பாடு. பாலியல் துஷ்பிரயோகம் உட்பட பல காரணங்களினால் பாதிக்கப்பட்ட சிறார் தொடர்பான முறைப்பாடுகள் 8000 கடந்துள்ளது என்று தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. வல்லிபுர ஆழ்வாருக்கு தேர், பல்லாயிரம் பக்தர்கள் திரள்வு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தமிழரசின் பிரேரணையை ஏற்றால் விரைவில் மாகாண சபைகள் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரி. மாகாண சபைகள் தேர்தலை நடத்துவதற்கு பாராளுமன்றத்தில் இலங்கை தமிழரசு கட்சி முன்வைத்துள்ள தனிநபர் பிரேரணைகளை ஏற்றால் விரைவில் தேர்தலை நடத்த முடியும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ரக்பி வீரர் தாஜிக்தீன் கொலை புதிய விசாரணைகள் ஆரம்பம், அமைச்சர் நலிந்த அறிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. நீதியை கோரும் தமிழருக்கு ஒத்துழைப்பு வழங்குகள், ஜெனீவாவில் ஸ்ரீதரன் கோரிக்கை. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகள் தமிழ் இனப்படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்கும் என்கிறதான இந்த செய்தி தொடர்கின்றது. நிறைவேற்று ஜனாதிபதி முறை அரசாங்கம் பலப்படுகின்றது, ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வடகிழக்கில் 100 பாடசாலைகளை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை, இளங்குமரன் எம்பி தெரிவிப்பு. வடக்கு கிழக்கில் 100 பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார் என்று ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் எமது நாட்டை 3 ஆண்டுகளுக்கு போதைப் பொருளற்ற நாடாக உருவாக்க வேண்டும் என்பதை எல்லோரிடமும் இலக்காகும் என்றும் கூறியுள்ளார் என்கிறதான இந்த செய்தி தொடர்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது மனித எலும்புக்கூடு பணம் மாங்குளத்தில் மீட்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாங்குளம் நகர் பகுதியில் உள்ள தனிநபர் காணி ஒன்றிலே மனித எலும்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. காணியின் ஒரு பகுதி பெற்றைக்காடாக காணப்படுகின்ற நிலையில் குறித்த பகுதியில் நேற்று முன்தினம் எலும்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் மாலை குறித்த பகுதிக்கு சென்ற நபர் ஒருவர் அதனை அவதானித்து மாங்குளம் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு சென்ற மாங்குளம் போலீசார் குறித்த இடத்தை குற்ற பிரதேசமாக அடையாளப்படுத்தி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று காலை குறித்த இடத்துக்கு வருகை தந்த தடவியல் போலீஸ் குறித்த நடவடிக்கை தொடர்பாக மேலும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார் என்கிறதான அந்த செய்தி தொடர்கின்றது. வீடொன்றின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் வீடுகள் பயனாளிகளிடம் கையளிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நீண்டு செல்லும் மன்னார் காற்றாலை விவகாரம், மக்கள் அரசாங்கம் என்ற வகையில் விட்டுக் கொடுப்புக்கு வர வேண்டும். மன்னாரில் காற்றாலை விவகாரம் நீண்டு செல்லும் நிலையில் மன்னார் மாவட்டம் போராட்டத்தினால் முடக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தினால் அரசாங்கம் பெரும் இடர்களை சந்தித்துள்ளது. மன்னார் மக்கள் தமது போராட்டம் நியாயமானது, அதற்கான தீர்வு கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கையில் போராடி வருகின்றனர். எனவே மக்களின் அரசாங்கம் என்ற வகையில் அரசு விட்டுக் கொடுப்புக்கு வர வேண்டும் என மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர் ஆலம் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கின்றது. இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 250 கிலோ கடல் அட்டைகள் பறிமுதல் என்கிறதான ஒரு செய்தி தொடர்கின்றது. யாழ்ப்பாணம் மன்னாரில் கடும் மழை பெய்யக்கூடும் என்கிறதான ஒரு செய்தி தொடர்கின்றது. கத்திக்குத்துக்கு இலக்காகி கடை உரிமையாளர் மரணம், சுன்னாகம் போலீசாரால் 2 கைது. சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏழாலை கிழக்கு பகுதியில் வர்த்தக நிலையத்தில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் காரணமாக கத்திக்குத்துக்கு இலக்காகி கடை உரிமையாளர் உயிரிழந்துள்ளார். நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, ஏழாலை கிழக்கு பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு மது போதையில் வந்த 2 இளைஞர்கள் மிக்சர் தருமாறு கேட்டுள்ளனர். அப்போது கடை உரிமையாளர் பணம் தருமாறு கேட்டபோது மிக்சரை வாங்க வந்தவர்களுக்கும் கடை உரிமையாளர்களுக்கும் இடையே வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கடை உரிமையாளர் மீது கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் கடை உரிமையாளர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் ஏழாலை கிழக்கு பகுதியை சேர்ந்த சிங்காரவேல் தானவன் வயது 35 என்பவரை உயிரிழந்துள்ளார். சடலம் தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய 2 நபர்கள்
சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்கின்ற அந்த செய்தி தொடர்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது நடமாடும் வியாபாரங்களுக்கு முன் அனுமதி பெற வேண்டும், கரவெட்டி பிரதேச சபை செயலாளர் தெரிவிப்பு என்கிறதான அந்த செய்தி. நகை வெளிநாட்டு பணம் திருடியவர் யாழில் கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மாகாண தேர்தல் இழுத்தடிப்புக்கு அரசின் பின்னடைவே முழு காரணம், சுமந்திரன் சுட்டிக்காட்டு என்கிறதான அந்த செய்தி. பேருந்து லொரி மோதி விபத்து என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. லாப நோக்கங்களை கடந்தது மக்களின் அன்பு, மகிந்த ராஜபக்ஷ சுட்டிக்காட்டு. நம்பிக்கை மற்றும் பரஸ்பர மரியாதை அடிப்படையாக கொண்ட மக்களுடைய அன்பு லாப நோக்கங்களுக்கு அப்பாற்பட்டது என்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளின் வருகை செப்டம்பர் மாதத்தில் அதிகரிப்பு என்கிறதான ஒரு செய்தி. வரியில்லா வாகன அனுமதி நிறுத்தி வைக்க நடவடிக்கை. அரசு சேவையின் மூத்த அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட வரியில்லா வாகன அனுமதிகள் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் மீண்டும் வழங்கப்பட வாய்ப்பில்லை என தகவல்கள் வெளியாக உள்ளன. கீரி சம்பா பிரச்சனைக்கு அரசிடம் தீர்வு இல்லை, தேசிய விவசாய ஒற்றுமை சங்கம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. முத்துநகர் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் என்கிறதான ஒரு செய்தி. கருத்துக்காக கொலை செய்யும் நிலை கடந்த காலத்தில் இங்கு காணப்பட்டது, ஸ்ரீநேசன் எம்பி தெரிவிப்பு. கருத்து வெளியிடுபவர்களை பிடிக்காது விட்டால் அவர்களை அழிக்கும் செயற்பாடு கடந்த காலத்தில் இடம்பெற்றது என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் என்கிறதான அந்த செய்தி தொடர்கின்றது. நாட்டின் 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. தொடரும் மழையுடனான வானிலை காரணமாக நாட்டின் 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 4 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது என்கிறதான ஒரு செய்தி. தவறான கருத்துக்களினால் கலவரங்களை கூட ஏற்பட்டன, தேசிய மக்கள் சக்தி எம்பி பிரபு. கடந்த காலங்களில் தவறான கருத்துக்கள் மக்களுக்கு கொண்டு சேர்த்து அவை மக்களுக்கு பரப்பப்பட்டு கலவரங்கள், குழப்ப சூழ்நிலைகள் இந்த நாட்டில் இடம்பெற்றிருக்கின்றன. கருத்து தெரிவிக்கும் போது அதன் உண்மைத்தன்மை அது சரியானதா என்பதை அவதானித்து சிந்தித்து செயற்பட வேண்டியுள்ளது என்று தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார் என்கிறதான அந்த செய்தி தொடர்கின்றது. பாவிக்க முடியாத நிலையில் வெளிச்ச வீடு சிறுவர் பூங்கா, பொதுமக்கள் கடும் விசனம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. விபத்தில் சிக்கிய இளையன் மரணம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. மூதூரில் வீடுகள் கையளிப்பு என்கிறதான ஒரு செய்தி தொடர்கின்றது. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது அரசு அடக்குமுறைக்கு எதிராக கொழும்பில் மாபெரும் பேரணி, 25 கட்சிகள் ஒன்றிணைந்து தீர்மானம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்து வரும் சர்வாதிகார அடக்குமுறைகளுக்கு எதிராக ஒன்றிணைந்த மாபெரும் எதிர்ப்பு பேரணியை கொழும்பில் நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் இது குறித்து விசேடமாக கலந்துரையாடியுள்ளன என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் திருத்தப்பட்ட வரைவில் 22 நாடுகள் கையொப்பம். அக்டோபர் 8 இலங்கை குறித்து தீர்மானம் என்கிறதான ஒரு செய்தி. சாரதி அனுமதி பத்திர செல்லுபடி காலத்தை நீடிப்பதற்கு அரசு திட்டம். சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலத்தை 8 ஆண்டுகளிலிருந்து கணிசமாக அதிகரிக்க போக்குவரத்து அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஹிட்லரின் பாதையில் தேசிய மக்கள் சக்தி அரசு ரணில் குற்றச்சாட்டு என்கிறதான ஒரு செய்தி. மாகாண சபை தேர்தலை நடத்த எதிரணிகள் கூட்டு அரசியல் சமர் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் அரசால் தொடர்ந்து செயற்படுத்தப்படும், எரிசக்தி அமைச்சர் கூறுகின்றார் என்கிறதான செய்திகள் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலுமே நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இனமோதல் எனும் சொற்பதத்துடன் இணைய அனுசரணை நாடுகளின் பிரேரணை என்று சமர்ப்பிப்பும் வாக்கெடுப்பின்றி நிறைவேறும் வாய்ப்பு. இலங்கை தொடர்பில் பிரிட்டன் தலைமையிலான இணைய அனுசரணை நாடுகளால் இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் எனும் தலைப்பிலான புதிய பிரேரணையின் இறுதி வரைவில் இனமோதல் என்ற சொற்பதம் மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்ற தலைப்பு செய்தி. அதேபோல ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் ஐநா பேரவையில் ஆதரவு கூறுகிறது இலங்கை நோர்வேயை வாலாஜப்படுத்த முயற்சி. இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்படும் புதிய தீர்மானம் மீது இன்று திங்கட்கிழமை அல்லது நாளை செவ்வாய்க்கிழமை வாக்கெடுப்பு நடாத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் பரபரப்பான பின்னணியில் அரசாங்கம் சர்வதேச அளவில் ஆதரவு திரட்டும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜிதகிரத் ஆகியோர் தலைமையில் ஐநா பொதுச்சபை கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட இலங்கை தூதுக்குழும் அமெரிக்கா, நோர்வே உள்ளிட்ட முக்கிய மேற்குலக நாடுகள் மற்றும் நட்பு நாடுகளின் பிரதிநிதிகளை சந்தித்து ஒத்துழைப்பு கோரியிருக்கிறது. குறித்த இலங்கை தூதுக்குழுவினால் ஜெனீவா விவகாரத்தில் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்காக சுமார் 20 நாடுகளின் பிரதிநிதிகளை
சந்தித்து கலந்துரையாடினார்கள். இந்த ராஜதந்திர நகர்வை வெளிவிவகார அமைச்சு உறுதிப்படுத்தியது. குறிப்பாக ராஜதந்திர ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த நாடான நோர்வே நாட்டு பிரதிநிதிகளுடன் சுமார் 1 மணித்தியாலம் வரை கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. இதில் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் உள்ளிட்ட இலங்கையின் ராஜதந்திரிகள் பங்கேற்றிருந்தனர். புதிய தீர்மானத்தின் மூலம் முன்வைக்கப்பட்ட பொறுப்புக்கூறல், நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகள் மேம்பாடு போன்ற விடயங்களில் அரசாங்கம் தற்போது முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து தெளிவாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. புதிய அரசாங்கத்தின் மீதான சர்வதேச சமூகத்தின் நம்பிக்கையை பெறுவதே இந்த கலந்துரையாடலின் முக்கிய நோக்கமாக இருந்திருக்கிறது. சர்வதேச சமூகத்தின் அழுத்தத்தை எதிர்கொண்டும் இலங்கைக்கு ஆதரவு திரட்டும் முயற்சியின் ஒரு பகுதியாக ஜனாதிபதி அனுரவின் தூதுக்குழு நோர்வேயிடம் முக்கிய வாக்குறுதிகளையும் உத்தரவாதங்களையும் அளித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. கட்டமிடப்பட்ட செய்திகளாக திசவிகாரைக்கு எதிராக போராட்டம் என்ற செய்தியும், அதேபோல சமுத்திர தீர்த்தமாடும் வல்லிபுரமாயவன், வடமராட்சி துண்ணாலை அருள்மிகு ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் இன்று வரலாற்று சிறப்புமிக்க சமுத்திர தீர்த்த உற்சவம் இடம்பெற இருக்கிறது என்ற செய்தியும், போதை வஸ்துக்களுடன் குருநகரில் ஒருவர் கைது, புன்னாலை கட்டுவானில் வாகன விபத்து, 2 படுகாயம் என்ற செய்தியும், தொழிலாளி மீது கடும் தாக்குதல், காணொலியில் அதிர்ச்சி, தொண்டமனாறு பகுதியில் உள்ள வீடொன்றில் வைத்து தொழிலாளி ஒருவரை தாக்குகின்ற சம்பவம் இணையதளத்தில் வெளியாகி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. பெண்களிடம் தகாத வார்த்தை பிரயோகம் செய்ததாக தெரிவித்தேன். குறித்த நபர் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது. பலத்த தாக்குதல் காரணமாக குறித்த நபர் அவலக்குரல் எழுப்பும் சம்பவம் காணொலியில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற செய்தியும், மாங்குளத்தில் மனித எச்சங்கள் மீட்பு என்ற செய்தியும், பாதாள குழுவுடன் டீல் வைத்த அரசியல்வாதிகளை பதறுகின்றனர், அமைச்சர் ஆனந்த விஜயபால சாடல், ஏழாலையில் கத்திக்குத்து வர்த்தக உரிமையாளர் பலி. யாழ்ப்பாணம் ஏழாலை கிழக்கு பகுதியில் வர்த்தக நிலையம் ஒன்றில் நேற்று முன்தினம் இரவு ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் கத்திக்குத்தில் முடிந்ததில் குறித்த வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதில் சிங்காரவேல் தானதன் வயது 35 என்பவரை படுகொலை செய்யப்பட்டார் என்று இவைதான் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் கல்வியில் அரசியல் தலையீடு வேண்டாம், அரசுக்கு எதிராக ஆசிரியர்கள் போராட்டம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இலங்கை ஆசிரியர் சங்கத்தினால் வவுனியாவில் நேற்று ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. அதேபோல கைதடி ஊரியான் வீதி தற்காலிகமாக மூடப்படுகிறது, தவிசாளர் குகதாசன் தெரிவிப்பும். செம்மணியாக அகழ்வை துருதிப்படுத்த இன்று யாழில் மாபெரும் போராட்டம் என்ற ஒரு செய்தி. விமல் வீரவன்ச விசாரணைக்கு அழைப்பு. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச இன்று திங்கட்கிழமை தங்காலை போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும், மார்பக புற்றுநோயை கண்டறியும் விழிப்புணர்வு கருத்தரங்கு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. விளையாட்டு செய்திகளுக்குள் இலங்கை கிரிக்கெட் அணிக்கு புதிய பயிற்சியாளர்கள் நியமனம் என்ற செய்தி. தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரை நீந்தி சாதனை படைத்த மாற்றுத்திறனாளி சிறுவன். இயலாமைக்கும் சாதனைக்கும் உள்ள தூரத்தை நீந்தி கடந்து சாதனை படைக்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் முழங்காலுக்கு கீழே பாதிக்கப்பட்ட 12 வயது மாற்றுத்திறனாளி சிறுவன் கடந்த வெள்ளிக்கிழமை இலங்கை தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரையிலான பாக் ஜலசந்தி கடலை 9 மணி 11 நிமிடத்தில் கடந்து சாதனை படைத்திருக்கிறார். இதுவரை 30க்கும் மேற்பட்டோர் பாக் ஜலசந்தியை தனியாக நீந்தி கடந்து சாதனை புரிந்தனர். இந்த நிலையில் சென்னை முகப்பேர் மேற்கு பகுதியைச் சேர்ந்த பெரியார் செல்வன் பத்மபிரியா தம்பதியினரின் 12 வயதான புவியாற்றல் என்ற சிறுவன் முகப்பேர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். முழங்காலுக்கு கீழே பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி சிறுவன் புவியாற்றல் 2022ஆம் ஆண்டு சென்னை செனாய் நகரில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையகத்தின் வழிகாட்டுதலோடு தன்னுடைய நீச்சல் பயிற்சியை தொடங்கினார். 2024ஆம் ஆண்டு கோவாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான நீச்சல் போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்தார். தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடிக்கு நீந்தி கடப்பதற்காக இந்திய இலங்கை இருநாட்டு அரசிடமும் அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்தார். அனுமதி கிடைத்த நிலையில் நீந்துவதற்கு ஊனம் தடையில்லை என்பதை வலியுறுத்துவதற்காக இலங்கை தலைமன்னாரிலிருந்து நேற்று முன்தினம் சனிக்கிழமை அதிகாலை 2:45க்கு கடலில் குதித்து நீந்தி தொடங்கி மதியம் 12 மணி அளவில் தனுஷ்கோடி வந்தடைந்தார். இவர் தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி வரை 9 மணி நேரம் 11 நிமிடத்தில் நீந்தி சாதனை படைத்திருக்கிறார். இதற்கு முன்னதாக தலைமன்னார் தனுஷ்கோடி இடையிலான பாக்கி நீரிணையை 23/2022 அன்று மும்பையை சேர்ந்த ஓட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட சிறுமி ஜியா ராய் தனது 13 வயதில் நீந்தி கடந்து உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது என்று செய்திகள் விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வரலாற்று சிறப்புமிக்க வடமராட்சி துண்ணாலை அருள்மிகு ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் ஆலய மகோற்சவ பெருவிழாவின் தேர்திருவிழா நேற்றைய தினம் பல்லாயிரக்கணக்கான பக்த அடியவர்கள் புடைசூழ பக்தி பூர்வமாக இடம்பெற்றது என்று அந்த தேர்திருவிழா தொடர்பான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. காங்கேசந்துறை நாகப்பட்டினம் படகு சேவை வாரத்தில் அனைத்து நாட்களும் இடம்பெறும் என்ற செய்தியும், புதிய வீட்டு திட்ட வீடுகள் பயனாளிகளிடம் கையளிப்பும், தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 88 வீடுகளில் 80 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு கையளிக்கும் நிகழ்வு நேற்று ஞாயிற்றுக்கிழமை யாழ் மாவட்டத்தின் பிரதேச செயலர் பிரிவுகளில் உள்ள பயனாளிகளிடம் சம்பிரதாயபூர்வமாக கையளிக்கப்பட்டது என்று புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் போர் நிறுத்தத்துக்கு தயார் ஹமாஸ் அமைப்பு அறிவிப்பு, நிம்மதி பெரும்பூச்சு விடும் காசா மக்கள். காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்த அமைதி திட்டத்தை ஏற்றும்
மூன்றாம் தரப்பு மத்தியஸ்துடன் இஸ்ரேலுடனான போரை நிறுத்துவதற்கு ஹமாஸ் அமைப்பு பச்சை கொடி காட்டியிருக்கிறார்கள் என்ற செய்தியும், இஸ்ரேலுக்கு உதவி 6 பேருக்கு தூக்கு நிறைவேற்றியது ஈரான் அரசு. இஸ்ரேலின் சார்பாக தாக்குதல் நடாத்திய குற்றச்சாட்டின் பேரில் ஈரானில் 6 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குடியுரிமை விவகாரம், ட்ரம்பின் உத்தரவுக்கு தடை விதித்தது நீதிமன்றம், குழந்தைகளின் உயிரை பறித்த இருமல் பாணி மருந்து என்ற செய்திகளும், கண்டதையெல்லாம் விழுங்கும் கோள், ஆச்சரியத்தில் உறைந்த விஞ்ஞானிகள் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள், பலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக நெடுந்தீவில் எரிபொருள் நிலையம் அம்மக்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம். யாழ் மாவட்டத்தில் தீவகம் கைவிடப்பட்ட பிரதேசமாயிற்று. எவரும் தீவகம் மண்ணை கவனிப்பதே இல்லை. அதிலும் வடக்கு மாகாண நிர்வாகத்தால் ஓரங்கட்டப்பட்ட பிரதேசமாக தீவகம் உள்ளது. இதற்கு ஏதேனும் ஆதாரம் உண்டோ என்று நீங்கள் கேட்டால், கல்வி அடைவு மட்டத்தில் இலங்கையில் உள்ள அத்தனை கல்வி வலயங்களிலும் தீவக கல்வி வலயமே கடைசி இடத்தில் உள்ளது என்ற ஆதாரம் போதுமானதாகும். இங்கு விசித்திரம் என்னவென்றால், கடைசி இடத்தை எடுப்பதற்கு வலய கல்வி அலுவலகம், அதற்கு ஆளணி மற்றும் வாகனங்கள் தேவையாக இருப்பதுதான். எனினும் இது பற்றியெல்லாம் இங்கு குறிப்பிட்டால் அது விரோதமாகுமே அன்றி பயன்தராது என்பதால் அதை அப்படியே விட்டுவிடலாம். ஆனாலும் தீவகத்தில் கூடியிருக்கின்ற மக்களுக்கும் அங்கு படிக்கின்ற மாணவர்களுக்கும் வடக்கு மாகாண நிர்வாகம் செய்கின்ற வஞ்சத்துக்கும் நிச்சயம் அவரவர் இறைவனால் தண்டிக்கப்படுவார் என்பதும் சத்தியமான உண்மை என்பதோடு அதனை ஒருபுறம் வைத்து விடலாம். இப்போது நாம் இங்கு பிரஸ்தாபிக்க முற்பட வந்த விடயம், நெடுந்தீவில் எரிபொருள் நிலையம் அமைப்பதற்கு அரசாங்கம் முன்வந்திருப்பதாகும். ஆம், நெடுந்தீவு எங்கள் தமிழர் வரலாற்றில் மிகவும் முக்கியமான பிரதேசம். அதாவது தமிழர்களின் ராஜதானியில் நெடுந்தீவு கணிசமான முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது. ஒரு காலத்தில் நெடுந்தீவுக்கும் நாகப்பட்டினத்துக்கும் கடல்வழி போக்குவரத்து இருந்ததாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் பட்டினத்துக்கு போகின்றோம் என கூறுகின்ற சொற்பிரயோகம் உண்டு. இங்கு பட்டினத்துக்கு போவது என்பது நாகப்பட்டினத்தை குறிப்பதாகும். அதாவது நெடுந்தீவிலிருந்து நாகப்பட்டினம் செல்வதையே பட்டினம் போகிறோம் என்று குறித்திருக்கிறார்கள். இது தவிர பசுத்தீவு எனவும் மூலிகைத்தீவு எனவும் அழைக்கப்படும் நெடுந்தீவு என்று கவனிப்பாரற்று இருப்பது வேதனைக்குரியது. தவிர ஆழ்கடல் மத்தியில் இருக்கக்கூடிய நெடுந்தீவில் வாழுகின்ற மக்களின் அடிப்படை தேவைகள் இன்னும் பூர்த்தி செய்யப்படவில்லை. அங்கு வீதிகள் குன்றும் குழியுமாக கிடக்கிறது. வடமாகாணத்தில் முதன்மைக்குரிய சுற்றுலா வலயமாக இருக்க வேண்டிய நெடுந்தீவும் கவனிப்பாரற்று கிடக்கிறது. இந்த நிலையில் நெடுந்தீவில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தை அமைப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் முன்வந்திருப்பது உண்மையில் வரவேற்கப்பட வேண்டும். ஆம், நெடுந்தீவில் எரிபொருள் நிரப்பு நிலையம் அமைவது அந்த மக்களுக்கு வரப்பிரசாதம் என்று நெடுந்தீவினுடைய எரிபொருள் நிரப்பு நிலையம் தொடர்பாக ஆசிரியர் தலையங்கம் புலந்திருக்கிறது. அதேபோல வரலாற்றில் முதன்முறையாக நெடுந்தீவில் எரிபொருள் நிரப்பு நிலையம் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவிப்பும், எல்பிடிஏவில் துப்பாக்கிச் சூடு என்ற ஒரு செய்தி, லொரி பஸ் விபத்து 3 உயிரிழப்பு, குருநாகலில் சம்பவம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் விளம்பரினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். இலங்கை தொடர்பான ஜெனீவா தீர்மானத்துக்கு 22 நாடுகள் அனுசரணை. இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கான ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையை நீடிப்பதற்கான திருத்தப்பட்ட வரைவுக்கு இணை அனுசரணை வழங்க 22 நாடுகள் கையொப்பமிட்டுள்ளன என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். பிற்பகலில் மழைக்கு சாத்தியம் என்கிறதான ஒரு செய்தி. அஞ்சல் உதவியாளர்கள் 731 பேருக்கு நியமனங்கள் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. விற்ற பொருளுக்கு பணம் கேட்ட கடை உரிமையாளர் குத்திக்கொலை. யாழ்ப்பாணம் ஏழாலையில் கொடூரம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. மாங்குளத்தில் மீட்கப்பட்ட எண்புக்கூடு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட இளங்கலை மானிய ஆய்வு மாநாடு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. அரசாங்கத்தை ஒன்று கூடி வீழ்த்த எதிரணிகள் வியூகம். கொழும்பில் பேரணி நடத்தவும் திட்டம் என்கிறதான ஒரு செய்தி முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது, மக்கள் கருத்தை புறந்தள்ளுவது ஜனநாயக ஆட்சிக்கு இழுக்கு. மன்னார் பொது அமைப்புகள் ஜனாதிபதிக்கு கடிதம். மன்னார் காற்றாலை விவகாரத்தில் மக்களுடைய வாழ்வியல் உரிமைகளை புரிந்து கொள்ளாமல் போலீசாரும் அதிகாரிகளும் நடந்து கொள்வது என்பது அடிப்படை உரிமையை மீறுவதுடன் ஜனநாயக ஆட்சிக்கு உரித்துடையது இல்லை என்கிறதான இந்த செய்தி தொடர்கின்றது. காங்கேசன் நாகப்பட்டினம் கப்பல் சேவை தினம்தோறும் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. திருமதி உலக அழகி போட்டி, இலங்கை பெண் முடிசூடல் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த கடல் அட்டைகள் பறிமுதல். ஸ்டாலின் விஜய்க்கு கச்சதீவு பகடையல்ல, வடக்கு கடத்தொழில் இணையம் சுட்டிக்காட்டு. மன்னார் காற்றாலை திட்டம் அரசு பேச்சுக்கு வர வேண்டும். மன்னார் மீனவ கூட்டுறவு சங்கம் வலியுறுத்து. மன்னாரில் காற்றாலை விடயம் நீண்டு கொண்டு செல்கின்ற நிலையில் மன்னார் மாவட்டம் போராட்டத்தினால் முடக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. எனவே மக்களின் அரசாங்கம் என்ற வகையில் அரசு விட்டுக் கொடுத்து பேச்சுக்கு வர வேண்டும் என மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர் NM ஆலம் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. கிளிநொச்சி போலீசார் 2 பணியிடை நீக்கம்.
கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பழம்பெரும் நடிகர் சிதம்பரம் மறைவு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. யாழ் பல்கலைக்கழகின் மெய்யியல் துறை தலைவராக திலீபன் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது அனுர அரசாங்கத்தால் நீதித்துறைக்கு கடிவாளம், ரணில் தெரிவிப்பு. குறைந்த ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்த ஹிட்லர் தனது அதிகாரத்தை தக்க வைத்து எதிர்க்கட்சிகளை ஒழித்தது போலவே தேசிய மக்கள் சக்தியும் அதே வழியில் எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதுடன் நீதித்துறையையும் கட்டுப்படுத்த முயல்கின்றது என்று ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். விபத்தில் தம்பதி பலி என்கிறதான ஒரு செய்தி. குருநாகலில் விபத்து, 3 உயிரிழப்பு. லைசன்ஸ் காலாவதி நீடிக்கப்படுகின்ற காலம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. நிலத்தடி நீரை உறுதி செய்ய நீர்ப்பாவனையாளர் வட்டம், காரைநகர் மக்கள் இணைந்து முன்மாதிரி உருவாக்கம். நிலத்தடி நீரை பேணி பாதுகாத்து அந்த நீரையே எதிர்காலத்தின் தன்னியல்பாக மாற்றம் பயன்படுத்தும் நோக்கை அடிப்படையாக கொண்டு காரைநகரில் அதன் பிரதிநிதிகளும் ஊர் மக்களும் இணைந்து நீர்ப்பாவனையாளர் வட்டத்தை உருவாக்கியுள்ளனர் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. கலைஞர்கள் அத்திவாரம் பண்பாட்டு விழாக்களே யாழ் மாவட்ட செயலர் தெரிவிப்பு. பயிற்றப்பட்ட ஆசிரியர்களுக்கு தராதர பத்திரிகை சான்றிதழ்கள் என்கிறதான ஒரு செய்தி. சிறுமி துஷ்பிரயோகம், தாத்தாவுக்கு சிறை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மன்னர் நரவிலி குளத்தில் நீச்சல் தடாகம் திறந்து வைப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. பழைய பொருட்கள் சேகரிப்பதாக பாசாங்கு செய்து திருட்டுகள், பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. உடுப்பட்டி, தொண்டமனாறு, வெல்வெட்டித்துறை மற்றும் அதனை அண்டிய பிரதேசங்களில் பழைய பொருட்களை சேகரிக்கும் போர்வையில் திருட்டுக்கள் அண்மை காலமாக அதிகரித்துள்ளன என்கிறதான ஒரு செய்தி. சாதனைக்கு தடைகள் இல்லை, மாற்றுத்திறன் சிறுவன் நிரூபிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. முழங்காலுக்கு கீழே பாதிக்கப்பட்ட 12 வயதுடைய மாற்றுத்திறனாளி சிறுவன் பாறைகளும் ஆபத்தான ஜெல்லி மீன்கள் நிறைந்த கடற்பகுதியான தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரையிலான பாக் ஜலசந்தி கடலை நீந்தி தன்னுடைய சாதனையை படைத்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை இலங்கை தலைமன்னாரில் தனுஷ்கோடி வரையிலான பாக் ஜலசந்தி கடலை 9 மணி 11 நிமிடத்தில் நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளார். சென்னை முகப்பேர் மேற்பகுதியை சேர்ந்த 12 வயதான புவி ஆற்றல் என்ற சிறுவனே இந்த சாதனையை புரிந்துள்ளார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. பற்றை காடுகளாக வெற்றுக்காணிகள், குடியிருப்புக்குள் விஷயந்துகள், மன்னாரில் மக்கள் அவதி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது ராஜபக்சகளை விரட்டியது மக்களுடைய பெரும் தவறு கூறுகிறார் ஜோன்ஸ்டன் என்கிறதான ஒரு செய்தி. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 80 வீடுகள் கையளிப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. மார்பக புற்றுநோய் தடுப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது இராணுவ வாகனம் மோதி குடும்ப பெண் படுகாயம். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்காலில் இராணுவ வாகனம் மோதியதனால் மோட்டார் சைக்கிளில் பயணித்த குடும்ப பெண் படுகாயமடைந்துள்ளார் என்கிறதான இந்த செய்தி. விஸ்வமடிவில் அபிவிருத்தி பணி குழப்பியடிக்கின்றது தேசிய மக்கள் சக்தி. புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் குற்றச்சாட்டு என்கிறதான ஒரு செய்தி. நெடுங்கணி விபத்தில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. கிளிநொச்சி மாவட்டத்தில் 11 வீடுகள் கையளிப்பு என்கிறதான செய்திகள் இன்றைய உதயன் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, ஜெனீவாவில் இன்று அல்லது நாளை இலங்கைக்கு எதிராக புதிய தீர்மானம், சர்வதேச அளவில் ஆதரவு திரட்ட அரசு முஸ்தீப்பும் 20 நாடுகளின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மாங்குளம் நகர்பகுதியில் மனித எச்சம் கண்டுபிடிப்பு என்ற ஒரு செய்தி. வாங்கிய பொருளுக்கு பணம் கேட்ட வர்த்தகர் மீது கத்திக்குத்து, வர்த்தகர் பலி, ஏழாலையில் பயங்கர சம்பவம் என்ற செய்தியோடும் ஹிட்லரின் பாதையில் தேசிய மக்கள் சக்தி நீதித்துறையை கட்டுப்படுத்த முயற்சி, ரணில் தெரிவிப்பு. பாதாள குழுக்களுடன் டீல், அரசியல்வாதிகள் கலக்கம், அமைச்சர் ஆனந்த விஜயபால கருத்து. அப்பாவி கூலி தொழிலாளி மீது கொடூரமான தாக்குதல், நோர்வேயிலிருந்து வந்தவர் அட்டகாசம். யாழில் பெண் பிள்ளையை கிண்டல் செய்ததாக பொய் கூறி கூலி தொழிலாளி மீது கொடூர தாக்குதல் நடாத்தப்பட்ட சம்பவம் நேற்று முன்தினம் பதிவாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில், வல்வெட்டித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொண்டைமன்னாறு பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், தாக்குதலுக்குள்ளானவர் பெண் பிள்ளை ஒருவரை கிண்டல் செய்ததாக கூறி நோர்வேயில் இருந்து வந்தவரால் இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட கூலி தொழிலாளி தாக்குதல்தாரியின் வீட்டுக்கு வேலைக்கு சென்ற போது இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறதாக தெரிய வருகிறது. அத்துடன் பயங்கரமான கத்தி முனையிலும் அச்சுறுத்தல் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. தாக்குதலை மேற்கொண்ட நபர் கத்தியை வைப்பதற்கு மோட்டார் சைக்கிளில் ஒரு விசேட ஏற்பாடு செய்து அந்த கத்தியை கொண்டு திரிந்து அச்சுறுத்தல் விடுப்பதாகவும் தெரிய வருகிறது. அந்த கூலி தொழிலாளி மது போதையில் சில தினங்களுக்கு முன்னர்
நோர்வேயிலிருந்து வந்தவருடன் முரண்பட்ட நிலையிலேயே அதற்கு பழி வாங்குவதற்காக பெண்ணை கிண்டல் செய்ததாக பொய் கூறி இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டதாகவும் இதன் பின்னணியில் சாதிய பிரச்சனையே அடிப்படை காரணமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் வல்வெட்டித்துறை போலீசாருக்கும் குறித்த நோர்வேயிலிருந்து வந்தவருக்கும் இடையிலே நெருங்கிய உறவு காணப்படுவதாகவும் அவர் தொண்டைமன்னாறு பகுதியில் செய்யும் அட்டகாசங்களை வல்வெட்டித்துறை போலீசார் கண்டுகொள்வதே இல்லை என பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக பாதாள குழுக்களுடன் டீல், அரசியல்வாதிகள் கலக்கம், அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பும், குமரப்பா புலேந்திரன் உள்ளிட்ட 12 பேரின் நினைவேந்தல் நேற்று தீவிரவரில் உணர்வெழுச்சி என்ற செய்தியும், நெடுங்கணி சந்தையில் விபத்து, கணவன் பலி, மனைவி படுகாயம் என்ற செய்திகள் தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் உதைபந்தாட்ட போட்டியில் அல்லை செயின்ட் பிலிப்ஸ் விளையாட்டுக் கழகம் ஆண் பெண் இரு அணிகளும் சாம்பியன் என்ற புகைப்படம் தாங்கி செய்தியும், உள்ளூராட்சி வார கால்பந்தாட்டம் பாரதி மகளிர் அணியை வீழ்த்தி நசரேத் மகளிர் அணி சாம்பியன் என்ற புகைப்படம் தாங்கி செய்தியும், நியூசிலாந்துக்கு எதிரான T20 தொடரை கைப்பற்றியது ஆஸ்திரேலிய அணி என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இதுதான் தினக்குரலுடைய முதன்மை செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களுடைய முதன்மை செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்கள் நேர்களே சிறிய ஒரு விளம்பர இடைவெளிக்கு மீண்டும் சந்திப்போம்.